வாமா, என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு ஃபமிஹாக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ற மாதிரி திங்ஸ் காட்டுங்கக்கா. இது கூட கிஃப்ட் பண்ணலாமா? க்ளோ பென் புதுசா வந்திருக்கு. க்ளோ பென்னா இது எப்படிக்கா இருக்கும்? இருட்டுல பார்த்தா இந்த பென் க்ளோ ஆகும். இது இருக்கட்டும்க்கா, வேற ஏதாவது இருந்தா காட்டுங்க பாக்குறேன். பொண்ணுக்கு தானமா கிஃப்ட் பண்ற. இது மாதிரி மேக்கப் செட் கொடுக்கலாம், கலரிங் செட் கொடுக்கலாம், கிரையான்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த கலரிங் செட் எவ்வளோக்கா? 100 ரூபாமா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 ஃபுல் சைஸ் நோட்டும் 2 பெண்ணும் கொடுங்க. ஒரு நிமிஷமா அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். 110 ரூபா கொடுங்க சார். 110 ரூபாயா? ஜிபே பண்ணிடலாமா? சர்வர் டவுனாக இருக்கு. ஃபெயில்ட் ஆகுதுமா? இல்லைன்னா கேஷாக கொடுத்துருங்க சார். கேஷ் கொண்டு வரலாமா? ஸ்கேன் பண்ணிட்டேன்ல. நெட்வொர்க் கிடைச்சா பே பண்ணிடுறேன். இல்லை சார், நாங்கள் கடன்லாம் கொடுக்குறதில்ல. நீங்கள் கேஷ் கொண்டு வந்துட்டு வாங்கிட்டு போங்க. நான் கடன் கேட்கலையே, நெட்வொர்க் கிடைக்கலன்னு தானே சொன்னேன். இல்லை சார், அந்த மாதிரிலாம் சரி வராது. சரிம்மா, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். இந்த கலரிங் செட் பிடிச்சிருக்கா? வச்சுக்கிறியாமா? பிடிச்சிருக்கு, ஆனா இது வேணாம். என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் காட்டுங்கக்கா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்கோமா. உன் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பியாக கிஃப்ட் பண்ணு. 50 ரூபா கொடுத்தா போதும். அந்த அங்கிள் அப்புறம் பே பண்றேன்னாரு, அவங்களுக்கு தரல. எனக்கு கேட்க நீங்க பாதி ரேட்டுக்கு தரீங்க. நானும் வயசு தகுந்தமாக வந்திருக்கேன். பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச கிஃப்ட் தராட்டி மனசு எவ்வளோ ஃபீல் ஆகும்னு எனக்கும் தெரியுமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.